தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனங்கள் 15 தொடக்கம் 24 வரை. அக்காலத்தில் இயேசுவோடு பந்தியில் அமர்ந்தவர்களுள் ஒருவர் இயேசுவிடம், இறையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, ஒருவர் பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார். விருந்து நேரம் வரவே அவர் அழைப்பு பெற்றவர்களிடம் தம் பணியாளரை அனுப்பி, வாருங்கள், எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று சொன்னார். அவர்கள் எல்லாரும் ஒருவர் பின் ஒருவராய் சாக்கு போக்கு சொல்லத் தொடங்கினர். முதலில் ஒருவர், வயல் ஒன்று வாங்கியிருக்கிறேன், அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டுகின்றேன் என்றார். நான் 5 ஏர் மாடுகள் வாங்கியிருக்கிறேன், அவற்றை ஓட்டி பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகின்றேன் என்றார் வேறொருவர். எனக்கு இப்போதுதான் திருமணமாயிற்று, ஆகையால் என்னால் வர முடியாது என்றார் மற்றொருவர். பணியாளர் திரும்பி வந்து இவற்றை தம் தலைவருக்கு அறிவித்தார். வீட்டு உரிமையாளர் சினமுற்று தம் பணியாளரிடம், நீர் நகரின் வீதிகளுக்கும் சந்துகளுக்கும் விரைந்து சென்று ஏழையர், உடல் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர் ஆகியோரை இங்கே கூட்டி வாரும் என்றார். பின்பு பணியாளர், தலைவரே, நீர் பணித்தபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றார். தலைவர் தம் பணியாளரை நோக்கி, நீர் வழியோரங்களில் நடைபாதைகளிலும் போய் எனது வீடு நிரம்பும் அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரும். அழைக்கப் பெற்றவர்களுள் எவரும் என்னுடைய விருந்தை சுவைக்கப் போவதில்லை என உமக்கு சொல்கின்றேன் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்களாக வாழ அழைக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய அந்த உயரிய அழைப்பை பெற்றிருக்கின்றோம். கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய அந்த அழைப்பை, இறையரசை பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த அழைப்பை எங்களுக்குள்ளே பெற்றிருக்கின்றோம். ஒரு பாடல் வரிகள் அழகாக சொல்லுகின்றது, இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உறவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு தன்னையே உணவாக எங்களுக்கு தருகின்றார். அங்கே இறையரசின் உறவை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு எங்களுக்கு அழைப்பு தருகின்றார். அங்கே அந்த அழைப்பிலே சமத்துவம் இருக்கின்றது, எந்தவித பாரபட்சமும் இல்லை. ஆண்டவர் அனைவருக்கும் ஒரே விதமான அழைப்பை தருகின்றார். அந்த அழைப்பை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ளுகின்றோம் என்பதுதான் இன்றைய நற்செய்தி வாசகம் எங்களுக்கு சொல்லி நிற்கின்றது. கிறிஸ்து இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு முறை ஒரு ஊரிலே ஒரு கைம்பெண், அவளுக்கு ஒரு மகன் இருக்கின்றார். எனவே இந்த தாய் என்ன செய்கின்றாள் என்றால், அவள் தன்னுடைய மகனுடைய படிப்புக்காக கூலி வேலை செய்து அவள் அந்த கூலி வேலை, அந்த கூலியை வைத்து தன்னுடைய மகனது படிப்பை அவள் கவனித்து கொள்ளுகின்றாள். மகனும் நன்றாக படிக்கின்றான். அவனுக்கு வெளிநாட்டிலே ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கின்றது. எனவே தன்னுடைய மகனை ஏதோ கஷ்டப்பட்டு அந்த வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்க அந்த தாய் முயன்று அந்த மகனை வெளிநாட்டுக்கு அனுப்பி விடுகின்றாள். இப்போது இந்த தாய் இங்கே தனிமையிலே இருக்கின்றாள். அங்கே தன்னுடைய மகன் வேலை செய்கின்றான் என்ற ஒரு சந்தோஷம். ஆனால் மகன் போய் கனகாலம் ஆகிவிட்டது. ஆனால் இந்த தாய் அதே நிலைமையில் இருக்கின்றாள். அவர்களுடைய வசதி அப்படியே இருக்கின்றது. அவள் எவ்வாறு அந்த மகனை அனுப்புகின்ற போது இருந்தாலோ அதே நிலைமையில் தான் அவள் இருக்கின்றாள். அப்போது பார்க்கின்றவர்கள் எல்லாரும் அந்த தாயை பார்த்து கேட்டார்கள், அம்மா, உங்களுடைய மகனை நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பினீர்கள், உங்களுடைய மகன் உங்களுக்கு உதவுவதில்லையா?
அவர் உங்களுக்கு ஒன்றும் அனுப்புவதில்லையா என்று கேட்கின்ற போது அந்த தாய், என்னுடைய மகன் எனக்கு பணம் ஏதும் அனுப்புவதில்லை, அவன் எனக்கு கடிதங்கள் அனுப்புகின்றான், அந்த கடிதங்களோடு சேர்த்து சில படங்களையும் ஒவ்வொரு மாதமும் அவன் தவறாமல் அனுப்புகின்றான். அவன் நினைத்து கொண்டான் போல நான் இதோடு வாழ்ந்து விடுவேன் என்று. ஆனால் நான் உண்பதற்கு, நான் வாழுவதற்கு இந்த பணம் இல்லாமல் நான் கஷ்டப்படுகின்றேன் என்று சொல்லுகின்ற போது அந்த அன்னையிடம், அந்த தாயிடம் கேள்வி கேட்க வந்தவர்கள், அந்த கடிதத்தை ஒருக்கா தாருங்கம்மா பார்ப்போம், அந்த படங்களையும் தாருங்கள் பார்ப்போம் என்று சொல்லுகின்ற போது அந்த தாய் ஒரு கட்டாக நிறைய கடிதங்களோடு அந்த படங்கள் என்று அவள் நினைத்த அந்த விடயத்தை கொண்டு வந்து அந்த கேள்வி கேட்டவர்களிடம் கொடுத்தாள். அப்போது அந்த அன்னை படங்கள் என்று நினைத்த அனைத்தையும் பார்த்தவர்கள் சொன்னார்கள், அம்மா, இது அனைத்தும் படங்கள் அல்ல, இது அந்த வெளிநாட்டிலே அவர்கள் பயன்படுத்துகின்ற பணம். அது இங்கே எமது நாட்டிலே பல பல கோடி ரூபாய்கள் அது பெறுமதி வாய்ந்தது என்று சொன்னாள். அப்போது அந்த அன்னைக்கு ஆச்சரியம் வந்துவிட்டது. அவள் அழத் தொடங்கிவிட்டாள். கிறிஸ்து இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாங்கள் ஆண்டவரிடமிருந்து அழைப்பை பல்வேறு விதத்திலே பெற்றுக்கொள்ளுகின்றோம். ஆனால் அந்த அழைப்பை நாங்கள் உணர்ந்து கொள்வதில்லை. இது ஆண்டவரிடமிருந்து தான் எங்களுக்கு அழைப்பு வருகின்றது என்று நாங்கள் பல சந்தர்ப்பங்களிலே மறந்து விடுகின்றோம். இன்றைய நற்செய்தியிலே 3 விதமான நபர்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஒருவர் வயல்வெளிக்கு செல்லுகின்றார். இன்னும் ஒருவர் தான் 5 ஏர் மாடுகள் வாங்கி இருக்கின்றேன், அதை ஓட்டப் போகின்றேன் என்று அவர் போகின்றார். இன்னும் ஒருவர் தனக்கு இப்போதுதான் புதிதாக திருமணம் நடந்தது, எனவே நான் அங்கே செல்ல வேண்டும், அதனால் நான் உங்களோடு வர முடியாது, அந்த விருந்திலே பங்கு கொள்ள முடியாது என்று இந்த 3 விதமான நபர்களும் இந்த உலகியல் போக்கிலே வாழுகின்ற ஒவ்வொருவரையும் படம் பிடித்து காட்டுகின்றார்கள். ஆண்டவரிடமிருந்து வருகின்ற அந்த அழைப்பை, அந்த இறையரசு விருந்தை நாங்கள் சுவைக்க தவறுவதை இந்த 3 நபர்களும் எங்களுக்கு சுட்டி நிற்கின்றார்கள். இந்த உலகத்திலே நாங்கள் பல்வேறுபட்ட களியாட்டங்களுக்குள்ளே, பல்வேறுபட்ட பொறுப்புகளுக்குள்ளே, பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்குள்ளே எங்களை அமிழ்த்தி விடுகின்றோம். ஆண்டவருடைய அழைப்பை நாங்கள் மறந்து விடுகின்றோம். கிறிஸ்து இயேசுவிலே அன்புமிக்க சகோதரங்களே, அழைப்பு பெற்றவர்களுள் எவரும் என்னுடைய விருந்தை சுவைக்கப் போவதில்லை என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற போது நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களையே கேட்டு அறிந்து பார்த்து கொள்வோம். ஆண்டவருடைய அழைப்பை நாங்கள் உதாசீனம் செய்கின்றோமா, அல்லது அவற்றை எங்களுக்குள்ளே எடுத்துக்கொள்ளுகின்றோமா? ஆண்டவருடைய அந்த உயரிய அழைப்பை நாங்கள் எங்களுக்கு எடுத்துக்கொள்ளுகின்றோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைய நற்செய்தியின் முதலாவது வரிகள் எங்களுக்கு இவ்வாறு சொல்லுகின்றது: இறையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர். எனவே நாங்கள் பேறு பெற்றவர்களாக, நட்பேறு பெற்றவர்களாக இருக்க வேண்டுமென்றால் திருப்பாடல் ஆசிரியர் முதலாவது திருப்பாடலில் இவ்வாறு சொல்லுகின்றார்: நட்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீயவழின் இல்லாதவர், இகழ்வாரின் கூட்டத்தினில் அமராதவர், ஆனால் அவர் நாளும் பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைகளை சிந்தித்து கொண்டிருப்பவர். எனவே எங்களுக்கு ஆண்டவர் தருகின்ற அந்த அழைப்பை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். அவருடைய வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நமது வாழ்க்கையிலே தியானிப்போம். அப்போது நிச்சயமாக ஆண்டவர் தருகின்ற அந்த இறையரசு விருந்திலே நாங்கள் அனைவரும் சமத்துவமாக பங்கு பெற்ற முடியும். கிறிஸ்து இயேசுவிலே அன்புமிக்க சகோதரங்களே, கார்த்திகை மாதத்திலே இறந்த அனைத்து விசுவாசிகளையும் நாங்கள் நினைவு கூறுகின்ற போது, வெற்றி பெற்ற திருச்சபையாக திகழுகின்ற புனிதர்களுடைய கூட்டத்திலே நாங்களும் பயணிக்கின்ற திருவையாக இருக்கின்ற போது நாங்கள் பங்கு பெற்ற அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசு இந்த அழைப்பை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகின்றார். அந்த வெற்றி பெற்ற திருச்சபையிலே நாங்களும் ஒரு அங்கத்தவராக இறையரசு விருந்திலே
பங்கு பெற்றுகின்ற மக்களாக வாழ வளர முயற்சி செய்வோம். ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.